ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி பீட்ரூட் சால்னா தாங்க பண்ண போகிறோம். இது நல்ல ஒரு சைட் டிஷ் ரெசிபிங்க. சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு சின்ன குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து விட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து விட்டுக்கலாங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். நான் வந்து 4 பேத்துக்கு பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நிறைய வேணுன்னா கூட இன்னும் 2 வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச சால்னா அது. பீட்ரூட்டை பொரியலாக பண்ணால் கூட சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம சால்னா மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. பீட்ரூட்டே இல்லை கடைசியில், எல்லாமே சாப்பிட்டாங்க. 2 தக்காளி, ஒரு பெரிய பச்சை மிளகாய் இருந்தது போட்டேன். கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக நீங்கள் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன். வெஜிடபிள்ஸ்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரி பீட்ரூட் மட்டுமே போட்டு நீங்கள் பண்ணி பாருங்களேன். பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு அந்த மாதிரி போடாத வெறும் பீட்ரூட் மட்டுமே இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். ஒரு பெரிய பீட்ரூட்டை தோல் சீவிட்டு பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேன். நல்ல பெரிய பீஸாக போட்டிருக்கேன். ஏன்னா குக்கரில் வச்சு 2 விசில் விட போகிறாங்க. அதனால் வந்து நல்லா வெந்து வந்துடும். பெரிய பீஸாகவே நான் இன்றைக்கி போட்டு விட்டுருக்கேன். நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சமாக 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நம்ம சேர்த்துருக்கோம். காரத்துக்கு தகுந்தவாறு உங்களுக்கு சேர்த்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் பிடிக்கும்னா கூட இன்னும் 1 மிளகா கூட போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் அரைச்சிருக்கேங்க. தேங்காய், கொஞ்சம் முந்திரி, 1 ஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேங்க. நல்லா தாராளமாக தண்ணி விட்டுக்கலாம். முந்திரி சேர்த்துருக்கிறதுனால வந்து நல்ல குருமா திக்காய் வந்துடும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அந்த சால்னாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் முந்திரி பருப்பு, தேங்காய், சோம்பு எல்லாம் நைஸாக அடித்து ஊற்றிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். விசில் போட்டு 2 விசில் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு வச்சுட்டு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துருங்க. நல்லா கம்மன்னு பீட்ரூட் சால்னா ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு நல்ல ஒரு ரெசிபிங்க. இது சைட் டிஷ் ரெசிபி. நீங்கள் தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சுட சுட சப்பாத்தியோட தாங்க சாப்பிட போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு மறக்காமல் செய்யுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.